எனக்கு வேணும். என்ன சண்டை என்ன சண்டை? எதுக்கு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்படிலாம் சண்டை போட்டு கூடாது. யார் யார அடிச்சது? 2 பேர்ல. குட்டி பாப்பா, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? போ உன்னோட கிளாஸ்க்கு போ. குட்டி குழந்தைங்க இங்க சேர்க்கூடாதுன்னு தெரியாதா? சரி, ஓகே. என்ன சண்டை? எதுக்கு இப்ப சண்டை போட்டிருக்கீங்க 2 பேருமே? இரு வரேன், இரு. ஆண்டி, இந்த கிரேப்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், அதனால அவ வேணும்ன்ற ஆண்டி. இல்ல நான் தான் எடுத்தேன், அவெல்லாம் எடுக்கல, அதனாலதான். இந்த கிரேப்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, இந்த கிரேப்ஸுக்கு தான் சண்டையா? இந்த கிரேப்ஸ்ல தான் 2 இருக்குல்ல, ஒரு பாதி நீ எடுத்துக்கோ, இன்னொரு பாதி அவ எடுத்துக்கிட்டோம். எதுக்கு இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரியா, சண்டை போடாம விளையாடணும். சரி, இந்த பக்கம் யார் இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே, நல்ல பழக்கம் தான். சரி, ஓகே. இங்க யாருமே இல்லையே, இங்க இருந்தவங்க எங்க காணோம்? ஆண்டி, இவ அங்கிருந்தா இங்க வந்தா. என்னது, நீ அங்கிருந்து இங்க வந்தியா? அங்கிருந்து இங்க வந்துட்டு ஒரே ஆட்டம். போ உன்னோட இடத்துக்கு போ. இன்னைக்கு உன்னோட செக்ஷன் இதுதானே, இன்னைக்கு இங்க விளையாடு, நாளைக்கு அங்க விளையாடுவ, சரியா? ஆண்டி, நேத்து இவ இங்கதான் விளையாடிட்டு இருந்தா, அவதான் அங்க விளையாடணும். இன்னைக்கு என்னோடதுல வந்து அவ எடுத்துக்கிட்டா ஆண்டி. இல்ல நான் இங்கதான் விளையாடணும். நேத்து நான் லீவ், அதனாலதான் நான் வரல, அதனாலதான் இங்க விளையாடுறேன் நானு. அச்சோ, நேற்று லீவ், அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு ஆளும் ஒரு இடத்துல விளையாடணும்ல. இன்னைக்கு அவளோட இதோட நீ அடுத்த வாரம் வரும்போது தான் நீ இந்த இடத்துல வந்து விளையாட முடியும். நீ என்ன பண்ற, ஷேப்ஸ்க்கு வந்து விளையாடுவா. இங்கே பாருங்க, நிறைய ஷேப்ஸ் இருக்கு பாரு. உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ அதை வச்சு விளையாட. இதில் நம்ம வந்து ஜாலியாக விளையாடலாம். இங்கே பார்த்தியா, ஸ்டார் ஷேப்லாம் இருக்குது, ஸ்டார்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு நீ விளையாடலாம். அதனால அங்கே இப்போ சர்க்கிள் இருக்குது, ஸ்டார் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, எல்லாமே இருக்குது, சரியா? நீ இங்கே வந்து விளையாடு. சண்டைலாம் போட்டுக்காதீங்க. குட்டி பசங்களை தூங்க வைக்கிற டைம் ஆயிடுச்சு, மணி 12 ஆகுது. நான் வந்து பசங்களை வந்து தூங்க வைக்கணும், சரியா? அமைதியாக இருந்தால் போகும்போது எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்து அனுப்புவேன், ஓகே? சரி குட்டி பசங்களா, வெஜிடேட் எடுத்துகிட்டு வந்து போடுங்க, வாங்க சீக்கிரமா நம்ம போய் தூங்கலாம். என்ன எல்லாரையும் காணும், எங்கெங்க இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. போ, ஷேப்ஸ் இருக்கு, நான் கிளே எடுத்துட்டு வந்து ஷேப்ஸ் கூட வச்சு விளையாட போறேன். நீ இதுக்கப்புறம் இந்த கிரேப்ஸ் அடுத்த வாட்டி என்கிட்ட வரும்ல, அப்ப இருக்கு பாரு, இந்த கிரேப்ஸ்க்கு நான் எடுத்துட்டு போயிடுறேன் எங்க வீட்டுக்கு. என்னடி அவ எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்றா? அக்கா, அவங்க எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க அக்கா. சரி, மிஸ் ஒன்னு கூப்பிடுறாங்க பாரு, போ, இல்லைன்னா அடிக்க போறாங்க. ஆன்டி அடிக்க மாட்டாங்க, எங்களெல்லாம் அடிக்க கூடாதுன்னு ஆன்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி, நீ போ. கிளே இங்க இருக்கு, இங்க ஃபுல்லா சேரா இருக்கு. கிளே ஃபுல்லா இங்கதான் இருக்கு. இங்க இருந்து ஒரு கிளே எடுத்துக்கலாம், இந்த கிளே எடுக்கலாம், பர்பிள் கலர் எடுக்கலாம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழியில பத்தியா சேரா போட்டு வச்சிருக்காங்கப்பா. இங்க பாரு, நான் பர்பிள் கலர் கிளே எடுத்துக்கிட்டேன். நானே இதை வச்சு கிளேல ஸ்டார் பண்ண போறேன். இதை இப்போ ஓபன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணணும். எப்படி ஓபன் பண்றது? வாயில தான் கடிக்கணும். ஆண்டி, சீக்கிரமா இந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போடணும். யாரும் என்ன கூப்பிடுறாங்களே, யாரு? நீ கூப்பிட்டியா? நீங்களாம் கூப்பிடலையா? இந்த வாளுங்களா தான் இருக்கும். என்ன, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க இப்போ? நான் இப்பதானே சொல்லிட்டு போனேன், குட்டி பசங்க எல்லாம் தூங்க வைக்க போறேன், மணி 12 ஆகுது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டே நீ? சொல்லு. ஆண்டி, ரியா பிளே எடுத்துட்டு போயிட்டா, அந்த ஸ்டார் ஷேப் இருக்குல்ல, அதுல வச்சு விளையாட போறேன்னு சொல்லிட்டு கிளே எடுத்துட்டு போயிருக்கேன் ஆண்டி. என்னது, கிளேவா? ஸ்டார் கூட வச்சு விளையாட கூட சொல்லியிருக்கேன்னா இல்லையா? செப்பரேட்டா விளையாடலாம். அந்த ஷேப் கூட எல்லாம் வச்சு விளையாடணும்னா ஷேப் வந்து வேஸ்டா போயிடும். எங்க அவ? இங்கதான் இருக்கியா? நான் பார்க்காமே வந்துட்டேன். ரியா, எதுக்கு இப்ப இதை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன்? நீ என்ன பண்ண போற? நல்ல வேலை ஓபன் பண்ணல, இல்லைன்னா இன்னும் என்கிட்ட நல்லா அடி வாங்கியிருப்ப, திட்டு வாங்கியிருப்ப, சரியா? ஆண்டி, இந்த கிளே இருக்குல்ல, இதை வச்சு அந்த ஸ்டார் மோல்டு இருக்குல்ல, அதை விளையாடலான்னு இருந்தேன் ஆண்டி. அதுதான், சாரி, விளையாடக்கூடாதா ஆண்டி? நீங்க தானே சொன்னீங்க எதுல வேணாலும் விளையாடணும், அதனாலதான் ஆண்டி அதை விளையாடலான்னு நினைச்சேன். சாரி ஆண்டி.
ஓ சாரிம்மா, இதுல வந்து விளையாடக்கூடாது. நீ விளையாடுறதா தனியா கிளே வச்சு வேற ஏதாவது விளையாடு. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ஐட்டம் எதாவது சேர்த்துருந்தா செய். மற்றபடி வந்து இதுல வச்சு விளையாடக்கூடாது. இது வச்சு விளையாடணும்னா அது ஃபுல்லாவே அதுல போய் ஒட்டிட்டு அந்த ஷேப்பே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க வருவாங்க அதை வச்சு விளையாடுறதுக்கு. அப்புறம் அவங்க கையெல்லாம் ஒட்டிக்கும். அதனாலதான். சரியா? சரி ஓகே, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத. நான் குட்டி பசங்களை தூங்க வைக்கணும். சரியா? வரேன். எங்க அவ தானே மாட்டி விட்டா, அவகிட்ட போய் இருக்கு. ரோசி, எதுக்கு நீ வந்து என்ன மாட்டி விட்ட? நீ எங்க மிஸ் என்ன திட்டிட்டு போறாங்க. நீ ஏன் இப்படி பண்ற? நீ இப்படி பண்ணக்கூடாது. சரியா? நான் என்ன சொன்னேன்? அதுல போய் விளையாட போறேன்னு தானே சொன்னேன். அந்த கிளே எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாது, அது செப்பரேட்டா தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் மேம் ஒண்ணுதான் திட்டுவாங்க. அதனால நான் சொன்னேன். என் மேல ரொம்ப தான் அக்கறை உனக்கு. என்ன அக்கா, நீங்க அவங்களுக்கு நல்லா தானே பண்ணீங்க, எதுக்கு அந்த அக்கா அவங்கள திட்டுறாங்க? சரி விடுடி, எப்பவுமே அவ அப்படிதான். சரி ஓகே, நான் எல்லா பெட்ஷீட்டும் எடுத்துட்டு போடுறேன். இங்கதான் போடலான்னு இருக்கேன். அங்க பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கட்டும், நீங்க எல்லாம் இங்க வந்து படுங்க. வாங்க, ஒரு பெட்ஷீட் போதுமான்னு தெரியல. எல்லாரும் வந்து படுங்க. போதும் விளையாடுறது. குட்டி பசங்கல இருந்து பெரிய பசங்க எல்லாருமே வந்து படுங்க. வாங்க, சீக்கிரமா படுக்கணும். சரியா? நான் உங்களுக்கு எல்லாருமே ஒரு ரைம் சொல்லி தட்டுமா? இல்லைன்னா அச்சோ ரைம்ஸ் வேணாம், நாங்க தூங்கவே வந்துடுறோம் ஆன்ட்டி. என்னது? அப்ப நான் ரைம்ஸ் நல்லாவே சொல்லி தரலையா? சரி, இப்படிலாம் பேசாதீங்க. ஆன்ட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அப்படி பேசக்கூடாது. சரியா? சரி வாங்க வாங்க. பிங்க் கலர் பெட்ஷீட் மட்டும் போதுமா? எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட் வேணுமான்னு தெரியலையே. சரி எல்லாரும் தூங்குங்க. தூங்குன பிறகு இடம் இருந்துச்சு அப்படின்னா நான் விட்டுறேன். இல்லைன்னா இன்னொரு பெட்ஷீட் போட்டு நானும் தூங்குறேன். கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில இருந்து உங்க கூட விளையாடிட்டு இருந்தேன்ல, அதனாலதான். சரி ஓகே, உங்களுக்கு எல்லாம் சொல்ல மறந்துட்டேன். இருங்க, எல்லாரையும் தூங்க வைக்கும் போது சொல்றேன். அப்பதான் நல்லா குரூப்பா எல்லாருமே இருப்பீங்க. ஆண்டி, நான் உங்க கூடயே படுத்துக்கிறேன் பக்கத்துல. எல்லாரும் ஒரு ஆளா சீக்கிரமா வந்து படுங்க பார்க்கலாம். டைம் ஆகுது. நாங்கெல்லாம் வந்து படுத்துடுறோம் ஆண்டி. ஆண்டி, நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். எனக்கு இடமே இல்லையே. இன்னும் 4 பேர் இருக்கோம் ஆண்டி. எங்களுக்கு இடமே இல்லை. ஓ இருங்க, நான் இன்னொரு பெட்ஷீட் எடுத்து போடுறேன். இந்த பாப்பா இப்படி பாப்பாவுக்கு நடுவில் படுத்துக்க வச்சுக்கோமா. இரு. இப்போ நான் இந்த பெட்ஷீட் இங்க போடுறேன். இங்க வந்து எல்லாரும் படுத்துக்கோங்க. இங்க படுத்துக்கோங்க. வாங்க சீக்கிரம். சூப்பர், எல்லாரும் சூப்பரா படுத்துட்டீங்களே. குட் கேர்ள். சரி ஓகே ஓகே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இங்கெல்லாம் பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து குழந்தைய நாளைக்கு எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க. புது ஃப்ரெண்ட் வர போறாங்களா? புதுசா யாரோ ஜாயின் பண்ண போறாங்களாண்டி. ஆமா ஆமா, அவ எப்படின்னே தெரியல. போச்சு போ, அவ சண்டைக்காரியா இருப்பாளோ தெரியலையே. என்ன இன்னும் பேச்சு சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. சரி சரி, சண்டை எதுவும் போடக்கூடாது. அப்படியே பார்த்து தூங்குங்க. நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்றேன்ல, இப்ப அந்த பாட்டை பாடுறேன். இல்லைன்னா ஒரு கதை மாதிரி சொல்றேன். உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்குமா? ஆன்ட்டி ஆன்ட்டி, எனக்கு பிடிக்கும். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கதை வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்பேன். ஐயே, கதைலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ரைம்ஸ் தான் பிடிக்கும் ஆன்ட்டி. நீங்க ரைம்ஸே சொல்லுங்க. ஐயோ, குழந்தை அழுது. சரி சரி, நானே எடுத்து வச்சுக்கிறேன் மனசுல. மடியில வச்சுட்டு பேசலாம். அப்பதான் குழந்தைக்கு நல்லா ஆடிட்டே தூங்க வைக்க முடியும். ஆண்டி ஆண்டி, பாப்பாவை என்கிட்ட குடுக்குறீங்களா? பாப்பாவையா? அச்சோ, பாப்பா நீங்களாம் போட்டுருவீங்க. நீங்களே பாப்பா மாதிரி இருக்கீங்க, உங்களை வச்சு எப்படி பாப்பாவை கொடுக்க? சரி சரி ஓகே. ஆண்டி, வீட்டுல நான் எங்க பாப்பாவை நான் தான் பார்த்துப்பேன் ஆண்டி, அதனாலதான் கேக்குறோம், கொடுக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒரு கதை சொல்றேன்னு சொன்னல. ஒரு ஊர்ல வந்து ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரிக்கு ரொம்ப தண்ணி தக்க ஆச்சுச்சான். அப்புறமா அது என்ன பண்ணுச்சான், ஒரு 4-5 கிணத்துக்குள்ள போயிட்டு கிணத்துல போய் வெட்டி வெட்டி பார்த்துச்சான். தண்ணி அங்க நிறைய இருந்துச்சான். ஆண்டி ஆண்டி, இந்த கதை எனக்கு தெரியும், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்ணிக்குள்ள கள்ள தூக்கி போட்டுச்சு, தண்ணி மேல வந்துச்சான். அதுதானே இது எனக்கு தெரியுமே. அச்சோ, அது வந்து காக்கா கதையாச்சே. சரி சரி, உங்களுக்கு கதை கூட சொல்ல முடியாது போல. இந்த கதை அந்த கதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி, நீங்க தூங்க. நம்ம நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் புதுசா ஒரு கதை எடுத்துட்டு வந்து சொல்றேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.